உண்மையான மனதின் கதை போலத்தான் அனைவருக்கும் நிச்சயமாக தெரியும். நீங்க எப்போதுமே ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டுமே வாழ்ந்து வரக்கூடிய ஒரு மனிதராக இருப்பீங்க. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுடைய மனதிற்குள் எப்பொழுதுமே இருக்கும். இதனால உங்களுடைய வாழ்க்கையை கூட நீங்க இழந்திருப்பீங்க. மற்றவங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு எல்லா விதமான ஆசைகளையும் எல்லா விதமான கனவுகளையும் நீங்கள் ஓரங்கட்டி வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே இருப்பீங்க. யாராவது சோகமா இருந்தா அதை நீங்க தாங்கிக் கொள்ளவே மாட்டீங்க. ஏன் சோகமாக இருப்பீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் என அனைத்தையுமே கேட்டு உங்களிடம் இருக்கக்கூடிய பொருளாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், அவங்க தெரிந்தவங்க தெரியாதவங்க, அது ரெண்டாவது விஷயம். அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, அதை நம்ம தெரிஞ்சுக்கிடணும், அவங்களுக்குன்னு ஒரு தைரியத்தை நம்ம கொடுக்கணும், அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம இன்னும் சந்தோஷமா மாற்றணும் அப்படின்னு நினைத்து அவங்களுக்காக நீங்க எவ்வளவோ பண்ணுவீங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் கூட நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருக்கும். யாராவது கஷ்டப்பட்டா அது உங்களோட கஷ்டம் மாதிரி நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. அந்த ஒரு கஷ்டம் உங்களுக்கு ஆரம்பத்தில் சாதாரணமாகத்தான் தெரியும். போக போக தான் அந்த ஒரு கஷ்டத்தை, அந்த கஷ்டம்னா என்ன, அந்த ஒரு கஷ்டம் உங்களுக்கும் வரும்பொழுது இதே மாதிரி தானே அவங்களுக்கு அதை வலித்திருக்கும் அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. அந்த மாதிரியான அனுபவங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். நடந்து அது உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களை நிச்சயமா கொண்டு வந்து சேர்க்குங்க. அதனால நீங்க உங்களையே மறந்து உங்களுடைய வேலைகளையும் பின்தள்ளி சில நேரங்களில் உங்களுடைய குடும்பத்தையும் கவனிக்காம விட்ட நேரங்களும் கூட நிச்சயமாக இருந்திருக்கும். மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு உங்களை நீங்க முன்னிலைப்படுத்த மாட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கை என்ன, உங்களுடைய குடும்பம் என்ன, உங்களுடைய ஆசைகள் என்ன, எந்த அளவுக்கு நம்முடைய குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்கு என்ன எல்லாத்தையும் நீங்க மறந்து அவங்க ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கணும், அவங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஏகப்பட்ட அளவுக்கு நீங்க சில விஷயங்களை பண்ணி கொண்டு தாங்க இருப்பீங்க. ஆனா இது ஆரம்பத்துல உங்களுக்கு நல்லா தான் இருந்திருக்கும். ஆனா போக போக இதே அளவுக்கு சில மனிதர்கள் உங்களிடம் இந்த மாதிரி குணங்கள் உங்கள்கிட்ட இருக்குன்னு தெரிந்து சில மனிதர்கள் அதை பயன்படுத்தி கொள்வதற்காக வருவாங்க. அதனால நீங்க யாருக்கு உதவி பண்றீங்க, எப்படி உதவி பண்றீங்க அப்படின்னு தெரிந்து உதவி பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் நன்மைகள் என்பது நிச்சயமாக நடக்கும். இந்த ஒரு நேரங்கள்ல உங்களுக்கு நிச்சயமா தோன்றியிருக்கும். இவங்க சந்தோஷமா இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரியான யோசனைகள் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே தோன்ற ஆரம்பிக்கும். ஆனா காலம் மாறும்போது அதே ஒரு விஷயம் உங்களுக்கு எதிராக திரும்ப ஆரம்பிக்கவும் செய்யும். காலம் மாற மாற உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகளும் நிச்சயமா மாற ஆரம்பிக்கும். மாறி அது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை நிச்சயமா தேடியும் கொடுக்குங்க. ஒரு முடிவை நீங்க தெளிவா எடுக்க முடியாம நீங்க நிறைய வாய்ப்புகளை நிச்சயமா இழந்திருப்பீங்க. ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும். ஆனா அந்த ஒரு வாய்ப்பை நீங்க எப்படி எடுக்கணும்னு தெரியாது. இந்த ஒரு வாய்ப்பை எடுத்தா நமக்கு நன்மைகள் நடக்குமா, தீமைகள் நடக்குமா என்று எதுவுமே தெரியாம அந்த ஒரு வாய்ப்பை கூட நீங்க இழந்திருப்பீங்க. அந்த ஒரு வாய்ப்பை எடுத்து நம்மளால சரியாக சரி செய்ய முடியுமா என்று கூட நீங்க தெரியாம இருந்த அனுபவங்கள் கூட நிச்சயமாக இருக்கலாம். இதனால அந்த வாய்ப்பை இழந்து அதை நீங்க நினைத்து ஆரம்பத்தில் வருத்தப்பட மாட்டீங்க. ஆனா பின்னால அதை நினைத்து நீங்கள் வருத்தப்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். அது நல்ல ஒரு வேலை வாய்ப்பாக நிச்சயமாக இருந்திருக்கும். என்னால முடியுமான்னு நீங்க தயங்கியிருப்பீங்க. அந்த ஒரு முடிவுல முதல் காலை நீங்க எடுத்து வைப்பதற்கு தயக்கம் கொடுத்திருப்பீங்க. நம்ம தனியா இதை எப்படி செய்ய முடியும், இன்னொரு வேலை நமக்கு செட் ஆகுமா, இதனால போதுமான அளவுக்கு நமக்கு ஊதியம் வருமா, நீங்க அந்த ஒரு வேலைக்கு செல்வதற்கு முன்பாகவே பல கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள்ள நீங்க கேட்டுக்கொண்டிருப்பீங்க. இதனால உங்களால எந்த விதமான விஷயத்தையும் உங்களால செய்யவே முடியாது. இதனால என்ன பண்ணுவது அப்படின்னு தெரியாம நீங்க தயங்கி நின்ற நாட்கள் கூட நிச்சயமாக இருக்கும். ஒரு நல்ல உறவு கூட நிச்சயமா உங்களுக்குள்ள வந்திருக்கும். ஆனா அது நீடிக்குமான்னு நீங்க பயந்திருப்பீங்க. அது உங்களுடைய காதல் உறவாக இருக்கலாம், வாழ்க்கை துணையாக இருக்கலாம், உங்களுக்கு பிடித்த நண்பனாக கூட இருக்கலாம். ஆனால் அது போக போக இந்த இந்த உறவு எத்தனை நாட்கள் நம்மளுடன் இருக்கும், எத்தனை நாட்கள் நம்ம கூடவே இருக்க போகுது அப்படின்னு நீங்க அது நீடிக்குமா, பாதியில போயிருமா அப்படின்னு நீங்க அந்த உறவை சண்டை வருவதற்கு முன்பாகவே இந்த மாதிரி நீங்க யோசிக்க ஆரம்பித்திருப்பீங்க. சந்தேகப்படவும் உங்களுக்கு தோணவும் செஞ்சிருக்கும். இதனால அந்த உறவு பாதியில் போவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருந்திருக்கும். ஒரு புதிய ஆரம்பம் உங்கள் முன்னால் நிச்சயமாக நின்றிருக்கும். மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நீங்க உங்களையே நிறுத்திக்கிருப்பீங்க. நீங்க ஏதாவது ஒரு தவறுகள் செஞ்சாலோ, மற்றவங்களை யாரிடமாவது நல்லா பேசினால் கூட நீங்க மற்றவங்க நம்ம இப்படி பேசுறதுனால நம்மளை எப்படி நினைப்பாங்க, நம்மளை தவறான ஒரு மனிதர்களை நினைத்துக் கொள்வாங்களா, நம்மளை கேவலமான ஒருத்தனை நினைத்துக் கொள்வாங்களா அப்படின்னு உங்களை நீங்களே நினைத்து நினைத்து மற்றவங்க நினைத்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்க கெடுத்த நாட்கள் கூட நிச்சயமாக இருக்கும். இந்த மூணே மூணு விஷயங்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையை மெதுவா தள்ளி வைத்திருக்கும். ஆமாவா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். நீங்க எப்போ இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லாம இருந்தது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து கொடுத்திருக்குங்க. எல்லா விஷயத்திற்கும் நீங்க என்னால பண்ண முடியும், நான் இருக்கேன், அப்புறம் நான் ஏன் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கேன் அப்படின்னு கூறி கூறி மற்றவங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு தைரியத்தை கொடுத்திருக்கும். அதனால நீங்க மற்றவங்க எது பண்ணணும்னாலும் ஏதாவது ஒரு உதவிகள் வேண்டும் என்றாலும் முதல் ஆளா உங்களை தான் அணுகுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு வேலைக்காரத்தனமாக உங்களை வைத்திருந்த நாட்கள் கூட நிச்சயமாக இருக்கும். அதனால நீங்க எப்போ இல்லை என்று உங்களுடைய வாயிலிருந்து வருகிறதோ அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும்.
உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருந்திருப்பீங்க. ஏன் மற்றவங்களுக்காக. மற்றவங்க உங்களிடம் வந்து அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும் உங்களிடம் கேட்கும் பொழுது, உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை கூட நீங்க அவங்களுக்காக ஏற்றுக்கொண்ட நாட்கள் கூட நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு நேரமில்லாத நேரத்தில் கூட நீங்க பிறருக்காக ஓடியிருப்பீங்க. பிறருக்காக சில உதவிகளை செஞ்சிருப்பீங்க. இதனால உங்களுக்கான ஒரு குழப்பம் நிச்சயமா உருவாகி இருக்கும். நான் என்ன விரும்புறேன்னு நீங்க உங்களையே கேட்க ஆரம்பிப்பீங்க. அந்த ஒரு கேள்விக்கு கூட பதில் கிடைக்காத நாட்கள் நிச்சயமாக இருந்திருக்கும். நீங்க யாரையும் காயப்படுத்தக் கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதர். ஆனா, அதே நேரத்துல நீங்க தான் அதிகமா காயம் அடைந்திருப்பீங்க மத்தவங்களால. ஒருத்தவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஒரு சிறிய துரோகம், ஒரு கவனிக்காத ஒரு செயல். இதெல்லாம் உங்களுடைய மனசுல பெரிய ஒரு காயத்த நிச்சயமா கொடுத்திருக்கும். ஆனா, நீங்க அத வெளியில காட்ட மாட்டீங்க. உங்களுக்குள்ள நீங்க வைத்துக்கொண்டே இருப்பீங்க. அதனால நீங்க உங்களையே சந்தேகிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. என்னால தான் இதெல்லாம் நடக்குதா? அப்படிங்கிற மாரியான கேள்விகள் கூட நிச்சயமா உங்களுக்குள்ள ஓடியிருக்கும். இந்த சந்தேகம் தாங்க உங்களுடைய வாழ்க்கைய தாமதப்படுத்திக் கொண்டே இருக்கும். நீங்க எடுக்க வேண்டிய முடிவுகளை நீங்க தள்ளி போட்டிருப்பீங்க. எடுக்க வேண்டிய வழிகளை கூட நீங்க தவிர்த்திருப்பீங்க. இதனால உங்களுடைய வாழ்க்கை முன்னேற வேண்டிய ஒரு இடத்தில் அப்படியே நின்று கொண்டிருக்கும். இதனால உங்களுடைய வாழ்க்கை இனிமே எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு நம்மளால போக முடியும் அப்படின்னு பல கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கும். ஓடிக்கொண்டு இருந்ததா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் பையிலாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறும்? எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போவது இதுவாகத்தான் இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு ஒரு நல்ல வாய்ப்பு மீண்டும் உங்களை தேடி வரும். அப்படி தேடி வந்தது என்றால் உடனடியாக நீங்கள் அதனை வாங்கிக் கொள்ளுங்கள். அதனால எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எந்த விதமான பயம், பதற்றம் எதுவாக இருந்தாலும் சரி, அதையெல்லாம் நீங்க பிற்காலத்தில் பார்த்துக் கொள்ளலாம். ஒரு தடவை நீங்க அந்த ஒரு வேலையை உங்களுக்குன்னு வந்த வாய்ப்பை நீங்க தவற விடாம நீங்க பயன்படுத்தி பாருங்க. அதை நீங்க சரியா பண்றீங்க, தவறாக பண்றீங்க, அது இரண்டாவது விஷயம். இருந்தாலும் உங்களுக்குன்னு வரக்கூடிய வாய்ப்பை நீங்கள் முதலில் செய்து பார்த்தால் தான் அதனால நீங்க என்ன செய்ய முடியும் என்பதை உங்களால உணர முடியும். அப்படி நீங்க செய்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். நீங்க ஒரு தடவை அதை தவறா பண்ணுனா கூட மறுபடியும் என்னால் அதை திருத்த முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. அதனால உங்களுடைய முயற்சிகளை உங்களுக்குன்னு வரக்கூடிய வாய்ப்புகளை எப்பொழுதுமே நீங்க தவற விடாம பயன்படுத்திக்கோங்க. இந்த ஒரே ஒரு மாற்றம் தாங்க உங்களுக்குள்ள எப்பொழுதுமே வலுப்பெற்று வர ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் இது உங்களுக்கு சாதாரணமாக தெரிந்தாலும் போக போக இதுதான் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய அளவுக்கு நிச்சயமா கொண்டு போகும். நீங்க ஒரு விஷயத்த மீண்டும் மீண்டும் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம இனிமே வாழணும், எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தா எந்த அளவுக்கு நன்மைகள் கிடைக்கும் என்று உங்களை நீங்களே உணர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகளை உங்களுக்குள்ள நீங்களே தெரிந்து கொள்வீங்க. நான் இதை ஏற்கணுமா இல்லையா இந்த முறை? நீங்க அந்த பழைய வழியை தவிர்த்து கொள்வீங்க. தெளிவா முடிவு எடுப்பீங்க. இனிமே நம்முடைய வாழ்க்கையில எதை தேடி வந்தாலும் அதை நம்ம எடுக்கணும். பயப்படக்கூடாது. அதை நினைத்து சந்தேகப்படக்கூடாது. அது நல்லதோ கெட்டதோ அதில் இறங்கி பார்த்தோரணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களை நீங்களே தைரியப்படுத்திக் கொள்ளுவீங்க. இனிமே நீங்க எல்லாத்தையும் செய்ய முடியும், செய்ய முடியாதுன்னு தெளிவா சொல்ல ஆரம்பிப்பீங்க. அது உங்களை தேடி வந்த வாய்ப்பாக இருக்கட்டும், உங்களை தேடி வந்த உங்களிடம் கேட்க வந்த உதவிகளாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா எனக்கு வேலைகள் இருக்கு, என்னால் இப்போ செய்ய முடியாது, மன்னித்து விடுங்க அப்படின்னு எல்லாத்தையும் நீங்க இப்போ தெளிவா வெளியில் சொல்ல ஆரம்பிக்கீங்களோ அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றங்கள் என்பது நிச்சயமாக உருவாகும். அதனால உங்களுடைய வாழ்க்கை வேகமாக முன்னேறவும் ஆரம்பிக்கும். இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் மட்டும்தான் நிறைந்து கொண்டு இருந்திருக்கும். ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நிச்சயமாக வர ஆரம்பிக்கும். நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுக்கும் நீங்க நின்று விடுவீங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுக்கும் இதுவரைக்கும் நீங்க நின்று இருந்திருப்பீங்க. ஆனா இனிமே நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளால் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். இது என் முடிவுன்னு நீங்க தைரியமாக சொல்லணும். சொன்னாதான் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நிச்சயமா கிடைக்கும். ஒரு நாள் நீங்க முழுமையா உணர ஆரம்பிப்பீங்க. எல்லாரையும் சந்தோஷமா வைக்க முடியாது. நான் சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்களே ஒரு சந்தோஷத்தை நிச்சயமா கொடுக்க ஆரம்பிப்பீங்க. மற்றவங்க நல்லா இருக்கணும், மற்றவங்க வாழ்க்கையில முன்னேறணும்னு நான் எவ்வளவோ பாடுபட்டேன். ஆனா என்னுடைய வாழ்க்கை அப்படியே தான் இருக்கு அப்படின்னு நீங்க உணர்ந்து சில விஷயங்களை நீங்க புரிந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு சில மாற்றங்கள் நிச்சயமா உங்களுக்குள்ள நடக்கும். இந்த ஒரு நாளில் இருந்து நீங்க உங்களுக்காக நேரத்தை செலவழிப்பீங்க. அப்படி செலவழித்து வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறும். உங்களுடைய குடும்பத்துக்காக உண்மையான நீங்க நேரத்தை கொடுத்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு போகும். உங்களை உண்மையா மதிக்கக்கூடிய மனிதர்களோடு மட்டும் நீங்க இருந்து பாருங்க. இன்னும் நல்ல நல்ல மாற்றங்களுக்கு உங்களால கொண்டு போக முடியும். இந்த ஒரு மாற்றம் தாங்க திடீர்னு உங்களுக்குள்ள ஏற்படாது. ஆனா அது வந்ததுக்கு அப்புறமா உங்களுடைய வாழ்க்கை முழுக்க மாறி இருக்கும். அது என்ன என்பதை உங்களாலே உணர முடியும். நீங்க இப்போதான் உங்களை
கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் உண்மையான ஒரு தொடக்கமாக இருக்கும். இனிமே நீங்க யாரு, உங்களுடைய வாழ்க்கையில என்ன பண்ணணும் என்பதை நீங்க உணர்ந்து வாழுங்கள். உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறும். இதில் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கேளுங்கள். சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். இனிமேல் யார் என்ன கேட்டாலும் இல்லை என்று கூறி பழகினால் போதும். உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினைவுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். பிறருக்காக ஓடி இருப்பீங்க, பிறருக்காக சில உதவிகளை செஞ்சிருப்பீங்க. இதனால உங்களுக்கான ஒரு குழப்பம் நிச்சயமா உருவாகி இருக்கும். நான் என்ன விரும்புறேன்னு நீங்க உங்களையே கேட்க ஆரம்பிப்பீங்க. அந்த ஒரு கேள்விக்கு கூட பதில் கிடைக்காத நாட்கள் நிச்சயமாக இருந்திருக்கும். நீங்க யாரையும் காயப்படுத்தக் கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதர். ஆனா அதே நேரத்துல நீங்க தான் அதிகமா காயம் அடைந்திருப்பீங்க மத்தவங்களால. ஒருத்தவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஒரு சிறிய துரோகம், ஒரு கவனிக்காத ஒரு செயல், இதெல்லாம் உங்களுடைய மனசுல பெரிய ஒரு காயத்தை நிச்சயமா கொடுத்திருக்கும். ஆனா நீங்க அதை வெளியில காட்ட மாட்டீங்க. உங்களுக்குள்ள நீங்க வைத்துக் கொண்டே இருப்பீங்க. அதனால நீங்க உங்களையே சந்தேகிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. என்னால தான் இதெல்லாம் நடக்குதா? அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் கூட நிச்சயமா உங்களுக்குள்ள ஓடி இருக்கும். இந்த சந்தேகம் தாங்க உங்களுடைய வாழ்க்கைய தாமதப்படுத்தி கொண்டே இருக்கும். நீங்க எடுக்க வேண்டிய முடிவுகளை நீங்க தள்ளி போட்டிருப்பீங்க. எடுக்க வேண்டிய வழிகளை கூட நீங்க தவிர்த்திருப்பீங்க. இதனால உங்களுடைய வாழ்க்கை முன்னேற வேண்டிய ஒரு இடத்தில் அப்படியே நின்று கொண்டிருக்கும். இதனால உங்களுடைய வாழ்க்கை இனிமே எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு நம்மளால போக முடியும் அப்படின்னு பல கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கும். ஓடிக்கொண்டு இருந்ததா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறும், எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போவது இதுவாகத்தான் இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு ஒரு நல்ல வாய்ப்பு மீண்டும் உங்களை தேடி வரும். அப்படி தேடி வந்தது என்றால் உடனடியாக நீங்கள் அதனை வாங்கிக் கொள்ளுங்கள். அதனால எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எந்த விதமான பயம் பதற்றம் எதுவாக இருந்தாலும் சரி, அதையெல்லாம் நீங்க பிற்காலத்தில் பார்த்து கொள்ளலாம். ஒரு தடவை நீங்க அந்த ஒரு வேலையை உங்களுக்குன்னு வந்த வாய்ப்பை நீங்க தவற விடாம நீங்க பயன்படுத்தி பாருங்க. அதை நீங்க சரியா பண்றீங்க, தவறாக பண்றீங்க, அது இரண்டாவது விஷயம். இருந்தாலும் உங்களுக்குன்னு வரக்கூடிய வாய்ப்பை நீங்கள் முதலில் செய்து பார்த்தால்தான் அதனால நீங்க என்ன செய்ய முடியும் என்பதை உங்களால உணர முடியும். அப்படி நீங்க செய்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். நீங்க ஒரு தடவை அதை தவறா பண்ணுனா கூட மறுபடியும் என்னால் அதை திருத்த முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. அதனால உங்களுடைய முயற்சிகளை, உங்களுக்குன்னு வரக்கூடிய வாய்ப்புகளை எப்பொழுதுமே நீங்க தவற விடாம பயன்படுத்திக்கோங்க. இந்த ஒரே ஒரு மாற்றம் தாங்க உங்களுக்குள்ள எப்பொழுதுமே வலுப்பெற்று வர ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் இது உங்களுக்கு சாதாரணமாக தெரிந்தாலும் போக போக இதுதான் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய அளவுக்கு நிச்சயமா கொண்டு போகும். நீங்க ஒரு விஷயத்த மீண்டும் மீண்டும் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம இனிமே வாழணும், எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தா எந்த அளவுக்கு நன்மைகள் கிடைக்கும் என்று உங்களை நீங்களே உணர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகளை உங்களுக்குள்ள நீங்களே தெரிந்து கொள்வீங்க. நான் இதை ஏற்கணுமா இல்லையா, இந்த முறை நீங்க அந்த பழைய வழியை தவிர்த்து கொள்வீங்க. தெளிவா முடிவு எடுப்பீங்க. இனிமே நம்முடைய வாழ்க்கையில எதை தேடி வந்தாலும் அதை நம்ம எடுக்கணும், பயப்படக்கூடாது, அதை நினைத்து சந்தேகப்படக்கூடாது. அது நல்லதோ கெட்டதோ அதில் இறங்கி பார்த்தோரணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களை நீங்களே தைரியப்படுத்தி கொள்வீங்க. இனிமே நீங்க எல்லாத்தையும் செய்ய முடியும், செய்ய முடியாதுன்னு தெளிவா சொல்ல ஆரம்பிப்பீங்க. அது உங்களை தேடி வந்த வாய்ப்பாக இருக்கட்டும், உங்களை தேடி வந்த உங்களிடம் கேட்க வந்த உதவிகளாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா எனக்கு வேலைகள் இருக்கு, என்னால் இப்போ செய்ய முடியாது, மன்னித்து விடுங்க அப்படின்னு எல்லாத்தையும் நீங்க இப்போ தெளிவா வெளியில் சொல்ல ஆரம்பிக்கீங்களோ அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றங்கள் என்பது நிச்சயமாக உருவாகும். அதனால உங்களுடைய வாழ்க்கை வேகமாக முன்னேறவும் ஆரம்பிக்கும். இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் மட்டும்தான் நிறைந்து கொண்டு இருந்திருக்கும். ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நிச்சயமாக வர ஆரம்பிக்கும். நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுக்கும் நீங்க நின்று விடுவீங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுக்கும் இதுவரைக்கும் நீங்க நின்று இருந்திருப்பீங்க. ஆனா இனிமே நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளால் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். இது என் முடிவுன்னு நீங்க தைரியமாக சொல்லணும். சொன்னாதான் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நிச்சயமா கிடைக்கும். ஒரு நாள் நீங்க முழுமையா உணர ஆரம்பிப்பீங்க. எல்லாரையும் சந்தோஷமா வைக்க முடியாது, நான் சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்களே ஒரு சந்தோஷத்தை நிச்சயமா கொடுக்க ஆரம்பிப்பீங்க. மற்றவங்க நல்லா இருக்கணும், மற்றவங்க வாழ்க்கையில முன்னேறணும்னு நான் எவ்வளவோ பாடுபட்டேன், ஆனா என்னுடைய வாழ்க்கை அப்படியே தான் இருக்கு அப்படின்னு நீங்க உணர்ந்து சில விஷயங்களை நீங்க புரிந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு சில மாற்றங்கள் நிச்சயமா உங்களுக்குள்ள நடக்கும். இந்த ஒரு நாளில் இருந்து நீங்க உங்களுக்காக நேரத்தை செலவழிப்பீங்க. அப்படி செலவழித்து வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறும். உங்களுடைய குடும்பத்துக்காக உண்மையான நீங்க நேரத்தை கொடுத்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு போகும். உங்களை உண்மையா மதிக்கக்கூடிய மனிதர்களோடு மட்டும் நீங்க இருந்து பாருங்க. இன்னும் நல்ல நல்ல மாற்றங்களுக்கு உங்களால கொண்டு போக முடியும். இந்த ஒரு மாற்றம் தாங்க திடீர்னு உங்களுக்குள்ள ஏற்படாது. ஆனா அது வந்ததுக்கு அப்புறமா உங்களுடைய வாழ்க்கை முழுக்க மாறி இருக்கும். அது என்ன என்பதை உங்களாலே உணர முடியும். நீங்க இப்போதான் உங்களை
கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் உண்மையான ஒரு தொடக்கமாக இருக்கும். இனிமே நீங்க யாரு, உங்களுடைய வாழ்க்கையில என்ன பண்ணணும் என்பதை நீங்க உணர்ந்து வாழுங்கள். உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறும். இதில் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கேளுங்கள். சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். இனிமேல் யார் என்ன கேட்டாலும் இல்லை என்று கூறி பழகினால் போதும்.